வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிந்தாமணி நம்ம வர்ஷினியின் நகை காணாமல் போன நகை நம்ம இசை தான் களவாண்டிருக்கணும் அப்படின்னு இசை மேலே திருட்டு பழியை சுமத்துறாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவா தான் இசை அப்படின்னு சுபத்ராவுக்கிட்ட ஊட்டி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் சுபத்ரா நம்ம இசையை சந்தேகப்படுறாங்க. ஆனால் விசால் பக்கபலமாக நம்ம இசைக்கு இருக்காங்க. இந்த பாருங்கம்மா, யார் இந்த நகை திருடுறாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா என் பொண்டாட்டி இசை திருடி கிடையாது. ஆனால் நான் கண்டுபிடிச்சேன்னா யார் திருடுனாங்களோ அவங்கள விளாசி தள்ளிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. இதை ஒரு கட்டத்தில் பண்ணினது ஸ்ரீஜா. அது சிந்தாமணி அத்தையை வச்சு இவ பண்ணி அந்த நகையை கொண்டு அசோக்குமார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு வீடியோ ஃபுட்டேஜோடு நம்ம விசால் எடுக்கிறாங்க. அதை சுபத்ராட்ட காட்டி அப்படியே சுபத்ரா சிந்தாமணியையும் ஸ்ரீஜாவையும் தெரிக்க விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் கரெக்டாக நகையெல்லாம் நம்ம வர்ஷினி சுபத்ரா கிட்ட இங்கேயே இருக்கட்டும் அத்தை, எனக்கு இந்த நகையிலலாம் சுத்தமாக விருப்பம் கிடையாது, நான் சிம்பிளாக இருக்க தான் விரும்புவேன், அதனால் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. இதை மறைஞ்சு நின்று பார்த்தா நம்ம சிந்தாமணிக்கு கை குருன்னு உறுத்திட்டே வருது. நம்ம அசோக்குமாருக்கு படத்துக்காக இதை எடுக்க ஸ்ரீஜா என்ன தான் நீங்கள் தான் எடுக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் சுபத்ராத்தைக்கு இடத்துக்கு வரணும்னா இன்னும் பல வேலைகளை செய்ய வர வரோம் சிந்தாமணி, அதனால் முதல் நீங்கள் இதை பண்ணுங்கள், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சுபத்ராக்கு இடம் உங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா சுபத்ரா கிட்ட ஆசையை தூண்டி விடுறாங்க. சிந்தாமணி சுபத்ராக்க இடத்த அடையணும் அப்படின்னு இப்படிப்பட்ட திருட்டு வேலையெல்லாம் ஸ்ரீஜா சொல்லுறது செய்தால் நல்லது தான். ஏன்னா இந்த இசையை வீட்டை விட்டு துரத்தணும், இசை இருக்கிறது வரை சுபத்ராக்க இடத்த நான் அடைய முடியாது, அதுக்கு இடைஞ்சலாக இருக்குது இந்த இசையும் வர்ஷினியை தான், அவங்களுக்குள்ளே சண்டை உண்டு பண்ணணும், அதனால் கண்டிப்பாக இந்த நகையை ஆட்டை போட்டுரும் அப்படின்னு சுபத்ரா ரூமில் இருந்து நம்ம சிந்தாமணி வர்ஷினி கலத்தி வச்சுருந்த அந்த நகையை எடுக்கிறாங்க. எடுத்து ஸ்ரீஜாட்ட கொடுக்குறாங்க. ஸ்ரீஜா அந்த நகையை கொண்டு அந்த அசோக்குமார் போலின் அசோக்குமார் அந்த கங்காவுக்கு அந்த நகையை கொடுத்து செட்டில் ஆக்கணும், 10 லட்ச ரூபா, அதுக்காக இந்த பணத்தை நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த நகையை விற்றா அவ்வளோ ரூபா வந்துடும், இது அசோக்குக்கிட்டே கொடுத்து விற்று எடுத்துக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா அந்த நகையை கொண்டு அசோக்குமார்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு பரபரப்பு, நகையை காணலை அப்படின்னு அந்த இடத்துல வருது. நகையை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கணும்னா இந்த நகை எங்கே போயிருக்கோம், வேறு எங்கேயும் போயிருக்காது, நம்ம வீட்டிலே ஒரு திருடி இருக்கான்னா அது இசை தான். இதை வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, நடக்கிற விரும்பாத படுபாவி அவள் தான், அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகையை அவள் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது, இசை தான் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வராங்க. நம்ம இசையே அவள் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சுபத்ரா கிட்டேயும் ஊட்டி விடுறாங்க. சுபத்ரா ஒரு கட்டத்தில் இசையை பார்த்து, இந்த பாரு நீ தானே வர்ஷினியோட நகையை எடுத்த அப்படின்னு கேட்க நேரம் இதை எதிர்பார்க்கல நம்ம விசால். என்ன வர்ஷினிக்கு நகை காணாமல் போனது இசையை சந்தேகப்படுறீங்களாமா, அவள் சொக்க தங்கம் அப்படின்னு பொண்டாட்டிக்கு ஆதரவாக நம்ம விசால் கலையறங்குறாங்க. என்னமா நினச்சிக்கிட்டீங்க, அடுத்தாலும் என்னன்னு சொல்லிட்டு போட்டு, ஆனால் உங்களுக்கு தெரியாதா உங்கள் மருமக இசை சுத்த தங்கம், அடுத்தாளுக்கு பொண்ணுக்கு எல்லாம் அவள் ஆசைப்படவா கிடையாது அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நகை காணாமல் போனது பெரிய விஷயந்தான், அதை யார் எடுத்தா எதுக்காக எடுத்தா அப்படின்னு எல்லா குட்டையும் நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கேன், ஆனால் இந்த விஷயத்துக்கும் என் பொண்டாட்டி இசைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம் பாஸ்கர் சொல்கிறாங்க. என்ன நீ உன் மருமகளையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு அவள் இப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, நம்ம இசை வர்ஷினியை பொறுத்தவரை 2 பேருமே சுத்த தங்கம், உனக்கு தெரியாதா, நீ அதுக்காக தானே இந்த வீட்டு மருமகளாக அவங்கள செலக்ட் பண்ணியிருக்க சுபத்ரா, அதுக்கு பிறகு இசையை சந்தேகப்படுறது ஒன்று நீயே சந்தேகப்படுறதுக்கு சமம் அப்படின்னு பாஸ்கர் புரிய வைக்கிறாங்க நம்ம சுபத்ராவுக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா
அந்த அசோக்குமார் தன்னோட மனைவி கங்காவுக்கு அந்த நகையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த பாரு, இனி நீ வந்து நிம்மதியாட்டு இருக்கலாம், உனக்கு பண தேவையை நான் பூர்த்தி ஆயிடுச்சுட்டு, அந்த வீட்டில் இருக்கிறது வரை நான் ஒரு பணக்காட்சி மரம் தான், அங்கே இருந்து நான் அவ்வளோத்தையும் அடித்து உனக்கு கொண்டு வருவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்காவை சமாதானப்படுத்தி வச்சுட்டு அசோக்குமார் கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விஷாலுக்கு வந்து தெரிய வருது, இது போலி அசோக்குமார், உண்மையான என் அண்ணன் இல்லை. அப்படின்னா இந்த படுபாவி அசோக்குமாரை நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சி வந்து நடிக்க வச்சுட்டு இருக்க ஆள் யார் அப்படின்னு வந்து அந்த ஆளை தொலியை உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க நேரத்தில் நம்ம வீட்டுக்கே வந்து துரோகிப்பட்டது செய்துக்கிட்டு இருக்கவ வேறு யாரும் கிடையாது, இந்த ஸ்ரீஜா தான். இந்த ஸ்ரீஜா தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வா, அசோக்குமாருக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க நம்ம விஷால். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அசோக்குமாரை வந்து இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டுட்டு இருந்தால் ஓவராக தான் போயிட்டு இருப்பான், கண்டிப்பாக வர்ஷினி கழுத்தில் தாலியும் கட்டிடுவான். ஏற்கனவே வந்து ராகவோட குழந்தை நம்ம வர்ஷினி வயிற்றில் இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இருக்க நேரம் இவன் வந்து என் அண்ணனுக்கு பேரை சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். அப்போ நான் உண்மையான அண்ணன் எங்கள் அசோக் அண்ணன் எங்கே இருக்காங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீடியோ ஃபுட்டேஜை கையும் களவுமாக தூக்கிறாங்க. நம்ம சிந்தாமணி நம்ம சுபத்ரா ரூம்லேருந்து அந்த நகையை வந்து திருடி வந்து நம்ம ஸ்ரீஜாட்ட கொடுக்குறது, ஸ்ரீஜா வந்து அந்த நகையை அசோக்குமார்கிட்ட வந்து செட்டில் பண்ணது எல்லாமே கையும் களவுமாக பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி, அம்மா அந்த நகை வர்ஷினியோட நகையை யார் எடுத்தாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு, நம்ம வீட்டுக்குள்ளே தான் அந்த கல்லையும் இருக்கான், அது வேற யார் அப்படி, அது இசை தானே அப்படின்னு வந்து சிந்தாமணி சொல்லுறேன், வாயை முடுங்க, நீங்கள் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீடியோ ஃபுட்டேஜை காட்டி நம்ம விஷால் வந்து அசத்துறாங்க. ஒரு கட்டத்தில் சிந்தாமணியை பார்த்து, சிந்தாமணி, நீ எதுக்காக இந்த நகையை எடுத்த, உனக்கு இந்த வீட்டில் என்ன குறை அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஐயையோ அது ஸ்ரீஜா சொல்லி தான் நான் எடுத்தேன், அப்போ ஸ்ரீஜா தான் சொன்னானா, நீ எதுக்காகடி இப்படி ஒரு வேலையை பண்ணுன அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயையோ நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம், இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்க அப்படின்னு வந்திருக்க நேரம், சமாளிக்கிறத பற்றி யோசிக்கண்டா, அம்மா கழுத்தை குத்தி வெளியே தள்ளுங்க, ஏம்னா இது சும்மா இருந்த என் பொண்டாட்டி இசைக்கு மேலே பழிய போடுறதுக்கு இந்த அளவுக்கு செய்கிறவங்க தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுபத்ராவுக்கு தெரிஞ்சு, ஸ்ரீஜா நீ இந்த அளவுக்கு போவ அப்படின்னு வந்து நினைக்கல, உனக்கு இசையே பிடிக்கலன்னு தெரியும், ஆனால் அதுக்காக இசையை வீட்டை விட்டு துரத்தணுன்னு இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை நீ பண்ணுவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் எச்சரிக்காங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து ஸ்ரீஜா கிட்ட நேருக்கு நேர் வந்து சவால் விடுறாங்க, ஏண்டி ஸ்ரீஜா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தனா என் பொண்டாட்டி இசைக்கு மேலே பழிய தூக்கியெல்லாம் போடுவா, அதுவும் இல்லாமல் நீ ஒரு கேடு கெட்டவ அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையான அசோக் அண்ணனை நீ வந்து மறைச்சி வச்சுருக்க, போலி அசோக் அண்ணனா இப்போ நீ உருவாக்கி வச்சுருக்க, நீ எனக்கு நல்லா தெரியும், உன் முகத்திரையே கிளிப்பேன், எங்கே தட்டி எங்கே உண்மையை கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து நேருக்கு நேர் விஷாலும் ஸ்ரீஜாவும் மோதிக்கிட்டாங்கங்க.